அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் தான் இதெல்லாம் சாப்பிட முடியும்ப்பா அப்படின்னு இருக்கிற டிஷ்ஷஸில டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த கேழ்வரகு அடை. எனக்கு இது செய்ய தெரியாமலாம் இல்ல. நான் எங்க வீட்ல இது செய்யறது என்ன? செய்ய போறேன்னு சொன்னா கூட எங்க வீட்டுக்காரர் பெரிய பஞ்சாயத்து இழுத்துட்டுருவாரு. எதுக்கு வம்புன்னு தான் நான் செய்யறதே கிடையாது. அதுவும் என் 2 குட்டீஸுங்களும் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்கன்றதால மென்னு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிருது. ஆனா எனக்கு இது அவ்ளோ பிடிக்கும். நெறைய முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். அம்மா மாவெல்லாம் பெசஞ்சு வை, நான் வந்து அடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவும் ரெடியா பெசஞ்சு வச்சிருந்தாங்க. நான் போனோனே கைய கழுவிட்டு அடை தட்ட ஆரம்பிச்சுட்டேன். நானே ஒரு உருட்டுறேன், மிரட்டுறேன், என்னென்னவோ பண்றேன். இதான் பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொன்ன அப்புறம் கடுப்புல 6 அடை சாப்பிட்டுட்டு எந்திச்சு ஓடிட்டாரு. அவருக்கு என்னங்க தெரியும் இது டேஸ்ட்டெல்லாம்? அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் இதில உப்புமாலாம் பண்ணா இன்னும் செம்மையா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் அடை தான் கேட்டிருந்தேன். இதில இன்னும் நெறைய முருங்கைக்கீரை போட்டிருந்தா நல்லாயிருக்கும். என் நேரம் கொஞ்சமா தான் கீரை இருந்தது. சரி அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி மாவுல போட்டு பெசஞ்சாச்சு. கொஞ்சம் நெறைய எண்ணெய் ஊத்தி சைட்லலாம் மொறு மொறுன்னு கொதிக்க கொதிக்க எடுத்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இதுக்கு எந்த ஒரு தொட்டுக்கையுமே தேவையில்ல. சும்மா வெறும் வாயில சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இதில மீந்து போன அடைய சாயந்தரம் போல சூடு பண்ணி சாப்பிட்டா, அடடா!